7 6 5 4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் வரா Hello. Wrong number. ஐயோ இப்ப மிஸ் கால் கொடுத்தா கூட காசு வெட்டுதல்ல. எங்க எனக்கு 2 மிஸ் கால் இருந்த கூட என்ன டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்களா காசு வெட்டுதாண்டு? அது உங்களுக்கு எல்லாம் வெட்டாது. அப்ப அது அங்க வெட்டுது. உண்மையா? கொடுக்காத காசுக்கு எப்படி பாத்தீங்களா உழைக்கலாம். அத நீங்க எஸ்எம்எஸ் அனுப்பிங்க அந்த விஷயமா? அப்ப அது என்ன நேற்று நிறைய அப்பாவி நேர்கள் நம்ம நேர்கள்லாம் சூரியனா காசு தானே இன்னும் சில பேர் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க. நாங்க சொன்னோம் இல்ல பீட்டபமுக்கு நீங்க தொலைபேசி அடிச்சா தொலைபேசி கட்டணம் மட்டும்தான், எங்களுக்கு அழைக்கிறதுக்காக ஸ்பெஷல் கட்டணம் எல்லாம் கட் பண்ண மாட்டாங்க. இது போல சூரியனா காசு தான் வந்துட்டு கொண்டு வந்து காசு கொடுக்க மாட்டாங்க, நாங்க காசு கொடுக்க தான் வர்றோம். அப்படியே அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி. ஆனா மோசடி என்னது? அது மிகப்பெரிய ஒரு மோசடி. என்ன மிஸ் காலுக்கு காசு விட்டா? ஓ ஐ see but no money. கலோண்டு சொல்றத விட்டு போடல. காலகாலமா நாங்கள அதே சொல்லி கொண்டு வரோம். என்ன பைத்தியம் வச்சிருக்கல எடுக்கிறவங்க. So think differently. சொன்னா போதாது, செய்யணும். இதை விட்டு நாங்கள் பார்ப்போம்ல, செய்திகளை நாங்க பார்ப்போம், செய்திகளை பார்ப்போம். நீங்க நாட்டு நடப்புல டக் டக்னு சொல்றீங்க, தேடி பிடிச்சு நாட்டு நடப்புல நாங்க தெரிஞ்சுறோம். இப்ப பக்கத்து வீட்டுல வரைக்கல கூட புழுவத்தர் வந்தார் சுமார் இத வரைக்கல கேட்டார். டேய் 1 மணி நேற்று கேம்டா அடி 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 என்ன அடிச்சு போட்டேன். யாருக்கு? பொண்ணு மணியா காக்கா. யாரு? புழுவத்தர். ஏன் சாத்திருக்கிறான்னு சொன்னேன். நான் வியந்துட்டேன். உண்மையா? நானும் தான் கஷ்டம். ஒரு வைஃப கையில கட்டி அடித்திருக்கிறாரு சொல்லுகின்ற பொழுது நான் நீங்க ஒரு ஆட்சிங்க சொல்ல சொல்லி போட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்தான்னு கேட்டேன். இல்லடா தம்பி நித்திர முடிச்சிட்டான் தம்பி, ஒழும்பிட்டான்டா பாவி கிளவுலதான் அடிச்சீங்களோ எனக்கே கடுப்பாயிட்டுதல்ல. ஆனா இதான் பிறகு எனக்கு வாழ்க்கையில ஒரு விஷயம் நினைவுக்கு வருகிறது. தாங்களே பாவம் என்ன, சின்ன வயசுல மிஸ்ஸுக்கு பயப்படுறோம், பெரிய வயசானதுக்கு அப்புறம் மிஸ்ஸுக்கு பயப்படுறோம். வாழ்க்கை இப்படியே போகிறது என்று எண்ணுகின்ற பொழுது ரொம்ப கவலையா இருக்கு. எனக்கு அதுல நல்ல பாயிண்ட் ஒன்று கிடைச்சிருக்கு. சின்ன வயசுல மிஸ்ஸுக்கு பயப்படுறோம், பெரிய வயசுல மிஸ்ஸுக்கு பயப்படுறோம், பெரிய வயசுல மிஸ்ஸஸ் கிடைக்காம போனா மிஸ் ஆயிட்டேன்னு பயப்படுறோம். எல்லாம் ஒரே மிஸ் கால். சில பேர் மிஸ் ஆன மிஸ்ஸுக்காக பயப்படுறாங்க. அதுலயே ஒரு மிஸ் கால் வருது. இல்ல ஆசிரியர்களை திருமணம் முடிச்சவங்க அத சொன்ன என்னது மிஸ் ஆன மிஸ்ஸுக்கும் பயப்படுறாங்க. ஐயோ ஐயோ நீங்கள் அங்கேயோ அடிக்கிறீங்க. சரி வாசிங்க. ஓகே அப்ப இப்ப நிகழ்ச்சிக்கு அடுத்து சொல்லி வளர்க்கறது யாரு? இல்ல நீங்க தான் சொல்லணும். ரன் அல்ல, ரன் உள்ளடைகளை வாட்டி அடியுங்கள். அப்படியே நீங்கள் கம்பீரமானவர்களாக இருப்பீர்கள். ஆகவே ரன்னை வேண்டி அடியுங்கள். ரன் தான் நிகழ்ச்சிக்கு அப்படியே பெருமையோட அனுசரணை நல்கி கொண்டிருக்க பேப்பர்களை பார்க்கின்ற பொழுதோ வீரகேசரி 13வது திருத்தம் குறித்த தீர்வுக்கு பாராளுமன்றமே சிறந்த இடமாகும். இந்திய வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பில் ஜனாதிபதி மஹிந்த எடுத்துரைப்போம். எனக்கு அதுல ஒரு சந்தேகம். பாராளுமன்றத்துல பழிய போட்டு விட்டான், இப்ப பாராளுமன்றத்துல அமுலாக்கேக்கல இந்த வாக்கு எல்லாம் எடுக்க வேணும் இல்லோட கையெழுத்தி. அதுல அந்த மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்களே 3/2 அது கிடைக்குமோ கிடைக்காதோ? கிடைக்கும் 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 கிடைக்காது. நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் நல்ல ஒரு பாயிண்ட். என்ன நிறைய ராஜதந்திரிகள் நிறைய அரசியல் ஞானிகளும் உங்களை போலவே இதை பத்தி சிந்தித்திருக்கிறார்கள். நன்றி. அவ பாராளுமன்றத்துல போலாம். அடுத்தது வடமாகாண சபை சிறப்பாக செயற்படுத்துவதற்கு இந்தியா பூரணமாக ஒத்துழைப்பை வழங்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் சல்மான் குர்ஷித் சொல்லி இருக்கிறார். அதே நேரம் அந்த வீடு நேற்று சில வீடுகளை கையளித்திருக்கிறார் மக்களுக்கு. இந்திய உதவியுடன் செல்வபுரத்தில் அமைக்கப்பட்ட வீடுகள் கையளிப்பு சல்மான் குர்ஷித் வீட்டு திட்டத்தை திறந்து வைத்தார் என்ற செய்தியும் வந்திருக்காங்க. நல்லெண்ண சமயங்களுக்கு பலன் இல்லையே, விளைவுகளுக்கு சிங்கள தலைவர்களே பொறுப்பு கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் கூறுகிறார்.
நேற்று ஜனாதிபதி முன்னிலையில பதவி ஏற்றிருக்கிறார். இது ஒரு நல்லெண்ண சமிக்கையாக எடுத்துக்கொண்டு அரசியல்வாதிகள் தகுந்த தீர்வுகளை முன்வைக்க வேண்டும், வழங்க வேண்டும். அப்படி வழங்காவிடத்து இது என்னது பெரிய பிரச்சனையா வரும் என்று சொல்லி இருக்கிறேன். எதிர்காலத்தில் ஏற்படுற சிக்கல்களுக்கு நீங்க தான் பொறுப்பாக வேணும் அப்படி சொல்லி இருக்கிறேன். அதே நேரம் அந்த உட்கட்சியில இருக்கின்றவர்களுக்கும் சில விஷயங்களை சொல்லி இருக்கிறேன். இந்த பதவி பிரமாணம் ஜனாதிபதிக்கு முன்னால் எடுத்த என்ன, வேற ஆக்களுக்கு முன்னால் எடுத்த என்ன, இந்த பதவி பிரமாணத்திலே சொல்லப்படுகின்ற வாசகம் ஒன்றுதான் என்ன, அதாவது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் அந்த அப்படி சட்ட வரைவுகளுக்கு அமைவாக அப்படித்தானே சொல்லி வேணும். அப்ப அது எங்க எடுத்த என்ன அது பிரச்சனை இல்லை. ஆனா இது ஒரு நல்ல சமிக்கையாக நாங்கள் இதை ஒரு கையாளுகிறோம் என்ற மாதிரி சொல்லி இருக்கிறார். சரியோ. அடுத்தது அமைச்சர் மேவினின் செயலாளரும் பாதுகாப்பு அதிகாரியும் கடத்தல் ஜீப் வண்டி மீட்பு கொழும்பில் சம்பவம் என்று வந்திருக்கு. ஆனால் இப்பொழுது அவர்கள் கைது அவர்கள் இப்பொழுது விடுதலை செய்யப்பட்டு வீடு திரும்பி இருக்கிறார்கள். இங்க ஏதோ மாலவே போகுது சூரியன் நியூஸ்ல வந்து பாத்தீங்களா. அடுத்தது கூட்டமைப்பின் சமிக்கையை புரிந்து கொண்டு மக்களின் ஆணையின்படி செயற்பட வேண்டும் அரசாங்கத்திடம் ஐதேக வலியுறுத்தல் என்று வந்திருக்கு. எனக்கு ஒரு டவுட் அண்ணே, மக்களின் ஆணையின்படி அவர்கள் செயற்பட வேண்டும் என்று சொல்கிறார்களே ஐதேக, இது ஒரு நல்ல விஷயமா தான் சொல்லி இருக்கிறார். ஆனா சில வித தென்னிலங்கை மக்களின் ஆணையின்படி இவர்கள் ஏன் என்ன இது பண்றீங்க என்ன எப்படி இதுக்குதான் சிரிக்கணும். அடுத்தது புதுடில்லி நோக்கி புறப்படவிருந்த விமானத்தின் கழிவறையில் 32 கிலோ தங்கப்பாலங்கள் மீட்பண்ண. 32 கிலோ சின்ன பிஸ்கட் கட்டியெல்லாம் கடத்தி வறுத்து போயிருக்கு. கிலோ கணக்கா அடிப்பட்டு சொல்லி போட்டோம். அதுவும் அந்த இதுல போச்சு என்ன இது வாஷ்ரூமுக்குள்ள கொண்டு போயிட்டு இது பண்ணிருக்கேன், கடத்தி இது பண்ணிட்டு வந்து சூர்யா வேணும் பண்ணும். அயன் படத்துல வர்ற சூர்யா அவர் வாஷ்ரூமுக்குள்ள போயிட்டு அந்த இதுல பபுள் கம் சுவிங்கத்தை சுத்தி சுத்தியான டைமண்ட்ஸ கடத்துவார். அதுக்கப்புறம் எத்தனை பேர் சுவிங்கத்தை சுத்தி சுத்தி பாத்துருப்பாங்கன்னு தெரியாது. அடுத்தது முதலமைச்சருக்கும் உறுப்பினர்களுக்கும் கூட்டணி தலைவர் சங்கரி வாழ்த்து சொல்லி இருக்கிறார். ஆனாலும் சத்தியப்பிரமாண நிகழ்வுக்கு அழைக்காமை குறித்து கவலையும் வெளியிட்டு இருக்கிறார். வயசு போன மனுஷன் கூப்பிடுங்க வேணாப்பா, வீட்டை சும்மா தானே இருப்பார். அடுத்தது வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் இந்திய வெளியுறவு அமைச்சர் சந்தித்து பேச்சு உதவிகளை வழங்கவும் இணக்கம் என்ற செய்தி வந்திருக்கு. இது வீரகேசரி பேப்பர்ல வந்திருக்கிற செய்தி. அதேபோல பொத்துவில் பகுதியில் நேற்று மினி சூறாவளி 60க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கு. வீரகேசரியிலே வந்திருக்கிற செய்திகள். அடுத்த சுடரொலியில என்ன பேப்பர் என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தால் தெரிவுக்குழுவுக்கு வந்தால் மாத்திரமே நிரந்தர தீர்வு, கூட்டமைப்பின் நல்லிணக்க சமிக்கைகளுக்கு மகிந்த பதில். நேற்றைய சந்திப்பில் சல்மான் குர்ஷித்திடம் திட்டவட்டம். அவைகளும் வேற மாட்டினம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் தெரிவுக்குழுவுக்கு. இவைகள் வந்தா தான் தீர்வு என்று சொல்லினாம். இதுக்கு என்னென்ன தீர்வு, இதுக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க நீங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்து பேசி முடிவெடுக்கட்டும். பார்த்து பேசி முடிவெடுங்க. வேற நான் என்னத்த சொல்ல தம்பி. நடுவுல நீங்க போனா நீங்க அரவிந்த சாமி மாதிரி நீங்களும் மாட்டு யாரு பிரபுதவா மாதிரி மாட்டுப்பட்டு பயப்படுறீங்களோ. மின்சாரம் நீங்க மின்சார முடியல என்னால. என்னடா இது அரவிந்த் சாமி பிரபுதேவான்லாம் நடக்குது. இல்ல அரவிந்த சாமி காதலுக்கு இடையில பிரபுதேவா உள்ளுக்குள்ள என்டராகி அவர் தட்டிட்டு போயிடுவாரு. அது மாதிரி நீங்களும் வென்றானா ஏதாவது விபரீதம் நடந்துருமான்னு பயப்படுறீங்களோ. பிரபுதேவான பேரே பயங்கரமா இருக்கு. நீங்க அடுத்த செய்திக்கு போங்க. அடுத்தது இந்தியாவின் உதவிக்கு நல்லதொரு ஆரம்பம், வடக்கில் கூட்டமைப்பு ஆட்சி குறித்து யாழில் குர்ஷித் கருத்து. ஓகே. அடுத்தது ரணில் பதவி விலக தயாராம் ஆனால் நிபந்தனையுடன் என்கிறார் திசேம்பி. போட்டிருக்கிற நிபந்தனையே ரொம்ப டெரரா இருக்குமே. விலக மாட்டாரு. திருப்பி நீங்க இதே கேள்வி ஒரு 2 வருஷத்துல கேட்பீங்க என்னட்டு. அதே கேள்வி அப்பயும் கொடுமை சரவணா. அடுத்தது மேவினின் செயலாளர் மருதானையில் கடத்தல் அனல் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறோம் என்று இன்றைக்கு செய்தி வந்திருக்கு என்ற செய்தியும். மதுவை ஒழிப்போம் என கூறிய ஜனாதிபதி கசிப்புக்கு அங்கீகாரம், சாடுகிறது ஜாதிக்க ஹெல உரிமையா. பாத்தீங்களா, கசிப்புன்றதே ரொம்ப டெரரானது. ஆனால் அதுக்கே லைசன்ஸ் போட்டு வேற சஜஸ்ட் பண்ணிட்டு பாத்தீங்களா. நடக்கட்டும். திருக்குறள் பேப்பர்ல 13 முழுமையாக அமலாக்க இந்தியா தொடர்ந்து உதவும். யாழ்ப்பாணத்தில் குர்ஷித் உறுதி அளித்திருக்கிறார்.
சரியோ. அடுத்தது அதிகார பகிர்வு தீர்வு காண பாராளுமன்றமே சிறந்த இடம் ஜனாதிபதி சொல்லியிருக்கு. இது பத்தி நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். அடுத்தது கடந்த வருடம் மத்திய கிழக்கிலிருந்து 463 உடல்கள் இலங்கைக்கு அனுப்பி வைப்பு மிகவும் கொடுமையா இருக்கு. 463 உடல்கள். அதுல பாத்தீங்கன்னா 300க்கு மேற்பட்டு 30 வயதுக்கு குறைந்த பெண்களுடையவை என்று வந்திருக்கு. அதுவும் அந்த மத்திய கிழக்கு நாடுகளே சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா மிகவும் கொடூரமாக அவர்களை சித்திரவதைக்கு உள்ளாக்கி சம்பளமும் கொடுக்காமல் இது பண்ணினவே என்ன கடைசியில அவையில் அந்த தங்களிடம் இருக்கிற பணப்பழத்தை வச்சு சில விஷயங்களை மறைக்கிறதாகவும் தகவல்கள். ஆகவே அது மிகவும் ஒரு கொடுமையான ஒரு விஷயம். இதுக்கு எதிராக தட்டி கேட்க முடியாம இருக்கு, தடுக்கவும் முடியாம இருக்கு. கஷ்டத்துல என்ன போறது அப்படி எண்டேக்குல ஒரு பிள்ளைய இழக்கிறான்றது உண்மையிலேயே அந்த குடும்பத்துக்கு மிகவும் ஒரு மனம் வருந்தத்தக்க ஒரு இதா இருக்கு, விஷயமா இருக்குமென்னு கவலையாக இருக்கிறது. அடுத்தது அடியோடு வெட்டப்பட்ட ஆணுறுப்பை பொறுத்து இலங்கை டாக்டர்கள் சாதனை என்ன? இது உலகத்திலேயே முதலாக இப்படிப்பட்ட ஒரு ஆபரேஷன் செஞ்சிருக்கிறேன். நேற்று சகோதர மொழி தொலைக்காட்சி சேவையான ஹிரு டிவியில் இது பற்றிய முழுமையான விளக்க விவரணம் ஒன்று போச்சு. ஒரு இலங்கையின் வைத்தியர் தான் செஞ்சிருக்காங்க. அதாவது இலங்கை வைத்தியர் குழாம் ஒன்று செய்து சாதனை முதல் தடவை. அப்ப இது உண்மையிலே ஒரு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த நோபல் பரிசு கடவுளின் துணியை கண்டுபிடித்தோருக்கு 2013 பௌதிகவியலுக்கான நோபல் பரிசு கிடைத்திருக்காங்க. இதை பற்றி செய்து நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் தொடர்ந்து. அதுல வேற பேஸ்புக்ல ஒரு அப்டேட் வேர்டு போட்டிருந்தீங்க, நான் பார்த்தேன். நீங்க ஒரு பெரிய ஒரு களஞ்சியம் தானே, எல்லாம் ஃபுல்லா ஃபாலோ பண்றீங்க. உங்களை நான் ஃபாலோ பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். இது கொஞ்சம் பயங்கரமான விஷயம். தினகரன் பேப்பர்ல 13வது திருத்தம் தொடர்பில் ஆராய பாராளுமன்ற தெரிவுக்குழுவே சிறந்த இடம். பாராளுமன்ற தெரிவுக்குழுவே ஓகே. இந்திய அமைச்சர் குர்சித்திடம் ஜனாதிபதி மஹிந்த தெரிவிப்போ மீனவர் விவகாரம் இரு நாட்டு மீனவ சமூகங்களின் சந்தித்து கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பளிக்க இருவரும் இணக்கம் தெரிவிச்சிருக்கிறார். சரியோ. அடுத்தது சல்மான் குர்சி ஜால் விஜயன் தெல்லிப்பள்ளியில் வீடுகள் கையளிப்பு என்ற செய்தி வந்திருக்கு. அவ்வளவுதான். என்ன வேற என்னது? முதல் சுற்று முடிவு உச்சமன்றம் ரத்து. மாலைதீவு ஜனாதிபதி தேர்தல் ஓகே. முதல் சுற்று முடிவு உச்சமன்றம் ரத்து. ஆகஸ்ட் 20 புதிய தேர்தலுக்கு உத்தரவு என்ற செய்தியும் வந்திருக்கு. இது அன்றைக்கு சூரிய அலர்ட்ல வந்துச்சு, 2 நாளைக்கு முன்னாடி வந்துச்சு. ஓகே. அடுத்தது இலங்கை ராணுவத்தை 64 வருட பூத்தியம் ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தயா ரத்நாயக்கு தலைமையில் கொழும்பு பொன்னம்பலானேஸ்வர ஆலயத்தினுடைய விசேட பூஜையின் போது பிடிக்கப்பட்ட படமும் வந்திருக்கு. ஓகே. அவ்வளவுதான் இன்றைக்கு வந்திருக்கின்ற செய்திகளாக இருக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நான் யோசிச்சேன் நீங்க சொல்லுவீங்க அடுத்த நாளை சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். இப்பொழுது உங்களுக்கு பாய் பாய் சொல்லுவோம். எனவே நம்ம பேப்பர் பொடியன் எங்களிடமிருந்து விடைபெற போறார். நீங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. அவர் விடைபெறதுக்காக இல்ல, அவர் வந்து செய்தியெல்லாம் சொன்னார்ன்றதுக்காக. பொற்காலப்பதனோட என்ஜாய் பண்ணுங்க. பேப்பர் பொடியன் போலாம்.